ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன். நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்களா? ரிவார்ட்ஸ் பாயிண்ட் ரீடீம் பண்ணணுமா? இந்த வீடியோவை பாருங்கள். ரொம்ப ஈஸியாக எப்படி ரிவார்ட்ஸ் பாயிண்ட் ரீடீம் பண்ணணும்னு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மொபைலில் மொபைல் ஆப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதும் உங்களோட கிரெடிட் கார்டோட இதில் ஸ்டேட்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகும். லோட் ஆனதும் லாஸ்ட் பில் அதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரிவார்ட்ஸ் பாயிண்ட் இருக்குது அது வந்து ரீடீம் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த ரீடீம் நவ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதுதான் ரீடீம் பாயிண்ட். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரிவார்ட்ஸ் பாயிண்ட் இருக்குது, உங்களோட நேமு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வவுச்சர் வேணும்னு நீங்கள் ரீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஜொமோட்டோ கொடுத்துருக்காங்க, பேட்டா கொடுத்துருக்காங்க, மைண்ட்ரா கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய வவுச்சர்ஸ் இருக்கும். அது போக மோர் வவுச்சரில் போனீங்கன்னா இன்னும் எவ்வளோ வவுச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் இருக்குது, அமேசான் பே கிஃப்ட் கார்டு இருக்குது, பிக் பஸார் இருக்குது. இதில் நம்மக்கிட்ட எவ்வளோ ரிவார்ட்ஸ் பாயிண்ட் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கூப்பன் தான் நம்மளால் வந்து ரீடீம் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 2700 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ நான் அமேசான் பே கிஃப்ட் கார்டில் 2000 பாயிண்ட்ஸ் இருக்க வவுச்சரை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகுது. அந்த நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்கள் மொபைல் நம்பர், எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் ரீடீம் பண்ணுறீங்கன்னு தெளிவாக இருக்கும். உங்கள்கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் 4000 பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் 2 கார்டு ரீடீம் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட 2700 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால நான் ஒரே ஒரு ரீடீம் வந்து கொடுக்குறேன். கண்டினியூ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்டோட நேம், வவுச்சரோட வேல்யூ, எவ்வளோ பாயிண்ட்ஸ், குவான்டிட்டி, எவ்வளோ பாயிண்ட்ஸ் நீங்கள் ரீடீம் பண்ணுறீங்க, உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட டெலிவரி டைம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை தெளிவாக செக் பண்ணிவிட்டு ரீடீம் நவ் அப்படிங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபியை நீங்கள் வந்து காப்பி பண்ணியும் அதில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லது ஆட்டோ கேப்சா கொடுத்தாலும் கேப்சர் ஆகிக்கும். அப்படி இல்லையா மேனுவலாக நீங்களே டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வவுச்சர் ரீடீம் ஆயிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் நீங்கள் என்ன வவுச்சர் ரீடீம் பண்ணீங்களோ அந்த வவுச்சருக்கு உண்டான மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்துடும். அந்த வவுச்சரோட ஐடி நம்பர், நீங்கள் எவ்வளோ வவுச்சர் ரீடீம் பண்ணியிருக்கீங்க, அதோட வேல்யூ என்ன, எல்லாமே உங்களுக்கு பே பேக் அப்படிங்கிறதுலேருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்டரோட ஐடி, எவ்வளோ பாயிண்ட்ஸ் ரீடீம் பண்ணிக்கிற டீட்டெயில் தெளிவாக இருக்கும். நீங்கள் அந்த ஆர்டர் ஐடியை வந்து காப்பி பண்ணிக்கணுங்க. பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கார்டோட நம்பர், உங்களோட ஆர்டர் ஐடி, அதோட வேல்யூ, அது எவ்வளோ நாள் வேலிடிட்டி இருக்குது அப்படின்னு வருங்க. நீங்கள் அதை GCIDங்கிற நம்பரையோ அல்லது கிஃப்ட் கார்டு நம்பரையோ காப்பி பண்ணிக்கணுங்க. அந்த எல்லா டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு நியூ மெசேஜ் க்ரியேட் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு அந்த கிஃப்ட் கார்டோட நம்பர் மட்டும் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அந்த நீங்கள் வெளியே வந்துடுறீங்க. அதுக்கப்புறமா உங்களோட மொபைலில் அமேசான் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் கிளிக் பண்ணணும். லோடு ஆன உடனே இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் காட்டுறதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடில் கீழே கார்னரில் இருக்க 3 ஹரிசாண்டல் லைன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் யுவர் ஆர்டர்ஸ், பை அகைன், யுவர் விஷ் லிஸ்ட், யுவர் அக்கௌண்ட், இந்த மாதிரி டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இதில் அமேசான் பே நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஆல் கிஃப்ட் கார்ட்ஸு, ஆட் கிஃப்ட் கார்டு, பிராண்ட் வவுச்சர்ஸ், இதெல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம வந்து ஆட் கிஃப்ட் கார்டு கொடுக்குறோம். ஆட் கிஃப்ட் கார்டு கொடுத்தோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட் ஏ கிஃப்ட் கார்டு கீழே ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் இப்போ காப்பி பண்ண நம்பரை உள்ளே போட்டு ஆட் யுவர் பேலன்ஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களோட பேலன்ஸ் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் வெளியே வந்துட்டு ஹோம் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு ஒரு ஷூ வேணால் ஷூ பண்ணிக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட் கொடுத்துட்டு அந்த ப்ராடக்டோட நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வருதுங்களா காமிச்சிடும். அதில் நீங்கள் பை நவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட வேலெட்டில் எவ்வளோ பணம் இருக்குதோ அந்த பணம் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிட்டு மீதி இருக்க பணத்துக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்கள் கிட்ட தேவையான அமௌண்ட் வந்து உங்கள் வேலெட்லேயே இருந்ததுன்னா நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் கட்ட தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அமௌண்ட் டிடெக்ட் ஆயிரும். நீங்கள் அட்ரஸ் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா
கண்டினியூ கொடுத்தா உங்களுக்கு ஆர்டர் முடிஞ்சிடும். இப்படி தான் உங்களோட கிரெடிட் கார்டிலேருந்து நீங்கள் ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டை ரீடீம் பண்ணி அமேசான் மூலயமா உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு தேவையான பணம் அக்கௌண்ட்டில் இல்லை, வேலெட்டில் இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கட்டுற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு வவுச்சர்லேயே நீங்கள் தேவையான அமௌண்ட் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் ரிடக்ஷன் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கிரெடிட் கார்டில் வந்து அமௌண்ட் ரெடி பண்ணணும். மறக்காமல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் வரணும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. இது உங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி